சென்னை ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு உங்களுடைய லோக்கல் ஸ்லாங்ல மக்களை அட்ரஸ் பண்ணாதீங்க. உங்க லோக்கல் ஸ்லாங்ல நிறைய இடங்கள்ல மரியாதை இன்மை வார்த்தைகள் இருக்கு, அதை வந்து பயன்படுத்தாதீங்க. சோ இது வந்து என்னன்னா, எங்க லொக்காலிட்டியில நாங்க அப்படிதான் பேசிக்கோம் அப்படின்னா அது வந்து பிசினஸ் வார்த்தையா இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். கலெக்டர் வராரு, நாத்த எதுக்கு இங்க வந்திருக்க அப்படிலாம் பேசினா கலெக்டர் பேசுவீங்களா? அப்ப வரும்போது சார், கலெக்டர் சார், போலீஸ் சார்னு வருதுல, அப்ப அங்க லொக்காலிட்டி என்ன போயிடுச்சு? அது எங்க போயிடுச்சு? மரியாதையா பேசுங்க. வாங்க, இப்ப கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் ஆட்டோக்காரங்க கிட்ட பிரச்சனை இருக்காது. நீங்க கோயம்புத்தூர் சைட்ல நம்ம நானும் பொள்ளாச்சி இந்த பகுதி தானே, ஆட்டோக்காரன் எங்கெங்க போகணும்னு கேட்பாங்க. அப்படிங்களா, அங்க போகணுங்களா, அது இவ்வளவு ஆகுங்க. அது இந்த வாங்க போங்கிறது தான் இயற்கையா அங்க மொழியில வந்து. யாரையாவது தலையை வெட்டுறாங்கன்னா கூட கொஞ்சம் குனிங்க வெட்டணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க குனிஞ்சிருவாங்க, அப்புறம் வெட்டிடுவாங்க. அந்த பேச்சு வழக்குல மரியாதை வந்து அப்படியே தக்க வைக்கப்படுது. கோயம்புத்தூர்ல நீங்க மதுரை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கூட அந்த மரியாதை தான் இருக்கும். சென்னையில மட்டும்தான் இந்த வார்த்தைகள்ல வந்து ஒருமை வந்து ரொம்ப பிரிடாமினண்டா ஒருமையில பேசுவாங்க. எங்க போனோம் சொல்லுங்க, இது அங்க போவியா வருவியா, ஒருமை. அந்த ஒருமையில பேசுறதெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கைவிடணும். ஏன்னா சென்னையில இருக்கவங்க மட்டுமே தான் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சென்னையில எல்லா தமிழர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப என்னடா இவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க, சில பேருக்கு அது ரூடா ஃபீல் ஆகலாம், கோவப்படலாம். அதாவது அவங்க தொழில் பாதிக்கும்ன்றதுனால நீங்க அதான் சொல்ல இல்ல, தொழில்ங்கிறத கடந்து இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிறது மொழியில இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது ஏன் சென்னை தமிழ்ல குறைஞ்சதுங்கிறதுக்கு காரணம் வேற. அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷமா நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். சென்னையில பெரிய பெரிய முதலாளிகள் யாருமே மக்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அத பார்த்து அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். இது நம்ம மொழி கிடையாது. சென்னையில இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுறது அவங்களுடைய முதலாளிகள் அவங்க கிட்ட எப்படி பேசினாங்களோ அந்த காலத்துல, ரிக்ஷா ஓட்டுற காலகட்டத்துல, இதுல எல்லாம் முதலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க மக்கள்கிட்ட எப்படி பேசினாங்களோ அந்த பேச்சுடைய நீட்சி இது நம்ம மொழி கிடையாது. நான் கூட பல்லவர் காலத்துல இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. மரியாதை என்பது தமிழ் மொழியில இருக்கு. எல்லாமே மரியாதை தான் பேசுவாங்க. அது ஒரு இயற்கையாவே மரியாதை வந்து நம்ம மொழியில கலந்துருக்கு. சென்னையில அது மாறினதுக்கு காரணம், இங்க பிற மொழியாளர்கள் அதிகமாக இருந்து தமிழர்கள்ட்ட அவங்க பேசும் பொழுது ஒரு மாதிரி கொச்சையான அந்த ஒருமையில பேசி அந்த ஒருமையிலேயே பேசுறதுதான் பேச்சுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த தமிழர்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே கலந்து ஒரு மாதிரி இருக்கும், கலந்து இருக்கும். அதான் வட சென்னையில இருந்து பாட்டு கீட்டு போடுறதுன்னா எதோ நமக்கு புரியவே புரியாது. என்னப்பா அதுன்னா, அங்க வட சென்னையில இருக்கக்கூடிய அந்த மொழி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கலப்பு மொழிகளுடைய அதை வந்து சரி செய்யணும். அதை வந்து இல்ல இது மரியாதைக்கு இல்லாத டேர்ம்ஸ், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு நம்ம போகும்பொழுது இது பண்ணும்போது அந்த ரோட் ரேஜ்னு ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க வந்து சென்னையில ரொம்ப மோசங்க.